காட்டி தொண்டாற்றல் அப்படிங்கிறார். அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படிங்கிறார். அதாவது ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம். ஊன்ல கரிதல். ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம். உண்ண உணவு இயற்கை கொடுக்கும். உண்ண உணவு இயற்கை கொடுக்கும். உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படிங்கிறார். ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம் அப்படின்னா உடம்பு கஷ்டத்து நம்ம வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல நீ உட்காந்துருந்தாவே உண்ண உணவு இயற்கை எப்படி கொடுக்கும்? காற்றுல இருக்கிற ஈரப்பதம் போதுமா இந்த உடம்புக்கு உணவு? இந்த கவிதை பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவர் காலத்தில் எழுதியிருக்கணும். ஆனால் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா பாரதியார் எழுதுனா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே சொன்னக்கூடிய கவிதை வார்த்தை ஒத்து வந்து அந்த காலத்தில் தான் ஒத்து வருது. யார்? பதஞ்சலி முனிவர் யோகாசனம். அது யோகாசனம் தந்தை தானே அவர் அந்த எழுதும்போது யூஸ் பண்ணப்பட்ட பொருள் தான், வார்த்தைகள் தான் அது. ஏன் அப்படின்னா அதாவது ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம். ஊன் உடம்பை அசைக்காத, கஷ்டப்படுத்தாத இந்த உடம்பை அப்படிங்கிறாரு. அப்போல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் 500 வருஷம் 2500 வருஷம் 4 யுகம் 5 யுகம் வாழ்ந்தவங்கன்னா எப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே மூச்சை மட்டுமே கவனித்து பிரபஞ்சத்தை கவனிச்சிட்டு இருந்தவங்க தான். அப்போ அந்த காலத்தில் தான் அது யூஸ் ஆகிருந்துருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அது ஒன்றும் வேலைக்காகும். ஏன் அப்படின்னா ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருந்தேன். ஒரு தியானம் அப்படிங்கிறது ஒரு மூச்சு இழுத்து வரது தான். அந்த ஒரு மூச்சு இழுத்து வரதுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்கும் தெரியுங்களா? 372 நாளாம் பிராணாயாம கணக்குப்படி ஒரு மூச்சு உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி வெளியே விடுறீங்கன்னா 372 நாள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த உடம்பு இருந்தாலும் அந்த மாதிரி மூச்சு இழுத்து விட முடியும். அப்போ என்னென்னா இயற்கையே உணவாக கொண்டவங்க அப்போல்லாம். இயற்கை உணவான்னா செடி கொடி பழங்கள் அப்படி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த காலம். துணியே இல்லாமல் தான் பாருங்க அப்போ ஆதி காலத்தில் மனுஷன். அப்போ அந்த காலத்தில் இருந்தான். அப்போது உண்ண உணவு இயற்கை கொடுத்ததா இல்லையா? ஆனால் அப்போவும் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க நல்லது பண்ணி தான் இருப்பாங்க ஞானிகள். ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா 300 வருஷம் 400 வருஷம் தவம் இருக்கிறாங்களே. ஏன் இந்த 3 வேலை எந்த சாப்பிட்டு வந்தால் உட்காந்து தவம் பண்ணுறாங்க? இல்லையே, உட்காந்து அவங்க சுற்றி புத்து வளர்ந்த போது 300 வருஷம் 400 வருஷம். அப்போ எவ்வளோ அந்த நுணுக்கமான அந்த சுவாசத்தை அவங்க கவனிக்கணும். அப்போ உண்ண உணவு இயற்கை சுவாசம் ஈர காற்றே அந்த உடம்புக்கு போதும். உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றி அன்பு காட்டுறது கிடையாது, அன்பு காட்டி தொண்டாற்றல். ஏன்னா தொண்டாற்றி அன்பு காட்டுறேன் அப்படின்னா எதிர்பார்ப்பு. அன்பு காட்டி தொண்டாற்றுன்னா எதிர்பார்ப்பு இல்லை, ஏன்னா அன்புலே வந்துடும். ஏன்னா பிரபஞ்சம் இயங்குவதே அன்பால் தான். ஏன்னா பிரபஞ்சம் இயங்குவதே எண்ணத்தால் தான் தாய்மானார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த அந்த எண்ணமானது மோதி இயங்குதா இல்லையா? அப்போ நீ எண்ணம் வேணாமல், அதாவது பதஞ்சலி முனிவர் சொல்ல சித்த நிறுத்தி விரோதா அப்படிங்கிறார். சித்த நிறுத்தி விரோதா, எண்ணாமல் இருந்தாவே பிரபஞ்சத்தில் உனக்கு துக்கம் இல்லை அப்படிங்கிறார், தொந்தரவு இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த கவிதையும் இந்த விளக்கங்களை பார்த்தா இந்த கவிதை எழுந்து பதஞ்சலி முனிவர் காலத்தில் எழுதியிருக்காங்க. இதுதான் அதில் இருக்கிற விளக்கங்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள் அதில். ஏன்னா எது ஒன்றுமே ரொம்பவோ சிந்திக்கணும் இல்லை, ஒரு இடத்துல உட்கார்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக் நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப சொல்கிறாங்க, பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உருவமத்தியில் மனசு வச்சு ஒரே இடத்துல உட்கார், எல்லாம் அவனுக்கு சொல்லும். எங்கேயும் போகணும். ஏன்னா நம்ம மூச்சு எங்கேயும் போனவர் இல்லை, ஆனால் எல்லாம் அவர்கிட்ட வந்துடும். எல்லாம் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்களா இல்லையா? அவ்வளோ பெரிய விஷயம் அவர்கிட்ட அதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட. அதுதான் மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, அதுக்கப்புறம் தான் மூலகமே ஆரம்பிக்குது. மூலகங்கள் எண்ணம் வளையல எண்ணம் சேர சேர சேரதான் இது செய்யணும் அது செய்யணும். அப்போது ஒரு அரிசி அப்படி சொல்கிற வச்சுங்க, எண்ணம் சேர சேரதான் அந்த அரிசின்ற விஷயமே வருது. ஆ ரி சி. அப்போ அந்த அரிசி இந்த 3 எழுத்து ஒன்றா சேர்ந்த மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து. அப்போ மூலகம் என்ன மூலகம்? அரிசின்ற ஒரு மூலகம். அவை இணைந்து பலவாகி இன்னும் நிறைய, அது வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையே. இது சாப்பிடணும், இது செய்யணும், வாய்க்கு ருசியாக செய்யணும், இந்த மாதிரி இந்த நிலத்தில் பயிரிடணும், எவ்வளோ எண்ணங்கள் நமக்கு வருது. அதாவது மூலகங்கள் அதெல்லாம் மூலகம்தான், முதல் தான் அதெல்லாம். இப்போது நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, டிக்கெட்டில் புக் பண்ணுறது 2வது விஷயம், ஊருக்கு வண்டி ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் 2வது விஷயம், துணி எடுத்து வைக்கிறதுலாம் 2வது விஷயம்.
முதல் விஷயம் என்ன, ஊருக்கு போகிற பிளான் பண்ணுறீங்களா இல்லையா, அதுதான் மூலகம். இந்த ஊருக்கு போகிறது பிளான் பண்ணி யார், மூளை வேலை செஞ்சு யாருப்பா, மூலகமா, மூலமாக வேலை முதல்ல இது ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது யார் அப்படி கேட்குறோமா. மூலகங்கள் பலவாகி, அப்போது பல பேர் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து, பல பேர் அதில் இடத்துல ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஊருக்கு போய் சேர்க்குறோம். அப்போ மூலகங்கள் பலவாகி, அதை இந்த ஊருக்கு போகிற விஷயம் மட்டும் கிடையாது, எண்ணங்களே அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போது எண்ணம் தானே எழுச்சி பெறுது. இந்த இடத்துலையும் ஒரு செயல், ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னாலும் அந்த எண்ணம் தானே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு, அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் பில்டிங்காக வருது அந்த இடத்துல இல்லையா. அதே மாதிரி ஒரு 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 ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படியே அந்த எண்ணம் வரணும் இல்லையா. ஒரு ஊரை உருவாக்கணும், ஒரு ஊர் நின்று பேசணும், அப்படி எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் தான். ஒரு கவிதை எழுதணும், அந்த எண்ணம் இருந்தால் தான் கவிதை எழுத முடியும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, அப்போ தான் அந்த இறைநிலை சொல்லும், இந்த படி எழுதுன்னு சொல்லும் இறைநிலை. அப்போ அந்த இறைநிலை அந்த எழுத்து மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த செயல்கள் தான் இப்போ பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். இப்போது அது எப்படின்னா 27 நட்சத்திரம் இருக்குது, 12 ராசி இருக்குது. இந்த நட்சத்திரம் இந்த ராசி தான் ஒத்து போகுது, இந்த நட்சத்திரம் இந்த ராசி தான் ஒத்து போகுதுன்னு எப்படி சொல்கிறாங்க. அதான் மாதிரி அடுத்த சொல்கிறோம், வேதித்த அண்ட கோடிகளாய், இதெல்லாம் இணைந்து தான், இதெல்லாம் இணைந்த ஒரு கலவை தான். இந்த இடத்துல உருவம் இருக்குது, இந்த இடத்துல இந்த உருவம் இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வேலை செய்யும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வேலை செய்யணும், எண்ணத்தோட பில்டப்பு தான் அவனுக்கு நல்லது வர்றது கொண்டே உடம்புல, கெட்டதை வரும் அந்த உடம்புல. பொதுவாக அந்த உடம்பு சில ஜாதகம்லாம் பார்க்குறோமா இல்லையா, அவர் ராசி நேரம் எங்கே மாறி இருக்குது, எங்கே மாறல, இந்த ராசிக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ராசிக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்களோட குணம் நல்ல குணமாக இருக்கும், இவங்களும் கெட்ட குணமாக இருக்கும். அப்படி வேதித்த அண்டகோடிகள்னா நல்லதும் கெட்டதும் சேர்ந்த அதிர்வுக்கு தான். நல்லதும் ஒரு அதிர்வு தான், கெட்டதும் ஒரு அதிர்வு தான். அந்த அதிர்வலைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. அந்த அதிர்வலைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நல்லதும் கெட்டதும். வேதித்த அண்டகோடிகள் மற்றும் பிறப்பு இறப்பு, அது அந்த அதிர்வலைகள் எங்கே முடிவடையுது உங்களுக்கு, பிறக்கிறது இறக்கிறது. ஒன்று தொடங்கிறது பிறக்கிறதுல, முடியறது இறக்கிறது இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் ஒரு பொருள் உருவாகுதுன்னா அது இறந்துத்தான் ஆகணுன்றது விதி. அதே பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் பிறந்தா இறக்குதான்னா இல்லை, பரவிதான் இருக்குது, பரவிக்கிட்டே இருக்கும். அது இங்கேருந்து அங்கே இடம் மாற்றம், அங்கேருந்து இடம் மாற்றம், இங்கேருந்து இடம் மாற்றம் தான். பஞ்சபூதங்களில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றில் ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்க, நெருப்பில் போடுறீங்க, என்ன ஆகுது, முதல்ல கருகுது, கருகி உருகுது, கருகும்போது தண்ணியாக போதா இல்லையா, உருகுது. ரெண்டாவதா நிலம் சாம்பலாக வருது, அது ஒன்று. கருகும்போது நீர் தத்துவம் இல்லைங்களா, கருகி உருகும்போது நீர் தத்துவம் போயிடுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், நெருப்பு, அந்த ஆப்பிள் சிவப்பாக கருப்பா நெருப்பில் இருக்கா. அதுக்கப்புறம் அது பிரிக்குது, காற்று பிரியுது, அந்த ஆப்பிள் எரியும் போது வாசனை வருதா இல்லை, அந்த ஆப்பிள் வாசனை, அப்போ அது பிரிஞ்சிடுது. அதாவது அந்த ஆப்பிள் உருவத்திலிருந்து முதல்ல என்ன பிரியுது, நீர் தத்துவம் பிரியுது வெளியே. ஏன்னா கடைசியில் சாம்பல் கீழே கிடக்குது இல்லை, அது சாம்பல் ஆயிடுது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சாம்பல் ஆனது பிறகு தான் பார்ப்பீங்க, அந்த சாம்பல் ஆகிறது நில தத்துவம், நீர் தத்துவம் கருகிறது, நெருப்பு தத்துவம் கணக்காக இருக்கும். அது அந்த அந்த சூடு உள் வாங்குது பாருங்கள் ஆப்பிள். அதுக்கப்புறம் காற்று தத்துவம் என்ன வருது, அதோடய வாசனை வெளியே வருது, விண் தத்துவமாக ஆப்பிள் அங்கே தான் இருக்குது, அந்தந்த பொருளாக பிரிஞ்சு போயிடுச்சு. எந்தெந்த பொருளாக, அதோட மண் தத்துவம் போயிடுச்சு, நீர் தத்துவம் போயிடுச்சு, நெருப்பு தத்துவம் போயிடுச்சு, காற்று தத்துவம் போயிடுச்சு, விண் தத்துவம் போயிடுச்சு. அப்போது அந்த முழுசாக இருந்த ஆப்பிள் 5 தத்துவமாக பிரிஞ்சு போயிடுச்சு. பிரிஞ்சு போனதுனால நாம் அந்த இடத்துல பொருள் இல்லை, வெறும் சாம்பல் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ வெறும் சாம்பல் யாரும் மண் தத்துவம் தான் கிடக்குது. அப்போ மீதியில் எங்கே போச்சு, காண போச்சு. எங்கே போச்சுன்னா அதனோட தன்மையால் அது கரைஞ்சி போயிடுச்சு. அதுதான் விஷயம். அதான் அதில் சொல்கிற வேதித்த அண்ட கோள்கள் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, இதை உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. ஆப்பிள் பிறந்தது, ஆப்பிள் இறந்துச்சு. என்ன இருந்ததுன்னா அதோட தன்மையில் கலந்து போச்சு, அதான் இறந்து போச்சு தவிர. அப்போ பிறந்தாலும் இருக்கிறான், இறந்தாலும் இருக்கிறான். எங்கே இருக்கிறான், பிரபஞ்சத்தில் மாதிரி இருக்கான். நடைபெறுச்சு. அந்த உடல் போகிறதுனால உடலுக்கு தான் பெரிய துக்கமாக எடுத்துக்கிறாங்க. அதனால் அந்த உடல் துக்கம் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடல் துக்கம் நீங்கள் எடுக்கலைன்னாவே பிற வாழ்க்கையில் சிக்கல் இல்லை அப்படிங்கிறது. அதுதான் உடல் துக்கம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது பொருள்,
மாறக்கூடியது பொருள். மாறி போச்சு. அது எதில் மாறி போச்சு? இயற்கை கறந்து போச்சு. அப்படி எங்கே போயிருக்கான் அவன்? அங்கேயே போல, இங்கே தான் இருக்கான், நம்ம கூட தான் இருக்கிறான். நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சால் நீங்கள் நம்புறீங்க, இல்லை நம்ப மாட்டீங்களா? அதுதான் விஷயம். அதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க ஞானிகள் எல்லாம். அது ஞானிகளுக்கு துக்கம் இல்லை எப்போவுமே. ஆனால் இப்படி இல்லைன்னா அப்படி இருக்கான், அப்படி இல்லை அப்படி இருக்கான். சாகப்போது பயப்பட மாட்டாங்க. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும். இதுதான் நீதி நெறி. பிரபஞ்சம்னா இதுதான் நீதிங்கிற. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும். இந்த நிலையை உணர்ந்து நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். என்ன தொண்டாற்றி இன்பம் காண்போம்? இந்த நிலை உணர்ந்து. எந்த நிலை? இப்போ வாழ்க்கைன்னா இதுதான். அதாவது பிரபஞ்சத்திலிருந்து அணுவென்ற உயிராகி ஒன்றா கூடி அணுவணுமாக சேர்ந்து தான் உடலில் வந்திருக்கோம். ஒரு கருவில் உருவாகும் போது அணுவாக சேர்ந்து உருவாகி தான் நம்ம வந்திருக்கோம். அந்த அணுவானது ஒரு உருவமாக இருந்து இத்தனை காலகட்டம் இவ்வளோ வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து அந்த அணு பிரிஞ்சு தனித்தனியாக பிரபஞ்சத்தோடு கலந்துருச்சு. அவ்வளோதான் வாழ்க்கை. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப அந்த நிலைமைக்கு ஏற்ப அது வாழ்க்கை வாழ்ந்துருச்சு. ஆப்பிளாவோ மரமாவோ மனுஷனாவோ அது என்ன வேலையோ அது தொண்டாட்டிடுச்சு. அதான் சொன்ன பாருங்க, நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் கொண்டு. கல்லும் மரமும் மௌன நிலை நின்று தொண்டாற்றன்றார் மகரிஷி. அப்போ இருந்தது அதோட தொண்டு கரெக்டாக ஆட்டிச்சு, அது போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு நீங்கள் துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலையை நம்மளுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னமா, எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம். இயற்கை அதுதான் புரிஞ்சு கொண்டோம்னா வாழ்க்கையில் துக்கம் இல்லை. பிரபஞ்சத்தில் மொத்தம் இருக்கிறது இன்பம் தான். பிரபஞ்சத்திலேருந்து மொத்தம் இருக்கிறது இன்பம் தான். என்ன புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோகாலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மகிழ்ச்சியை ரொம்ப செலுவாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியாக போய் தொடர்ந்து செய்யணும். உடல் பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, நோய் எதிர்ப்பாற்றல் காய்கள் பயிற்சி, குடும்ப அமைதிக்கும் உலக அமைதிக்கும் அகத்தாய் பயிற்சி செய்து வாழ்வோம் வளமுடன். வாழும் நாள் வரையிலும் இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.